ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிளேஸ் வேல்யூ சார்ட் தான் பார்க்க போறோம் மறுபடியும். ஆனா பிளேஸ் வேல்யூ சார்ட்ல நம்ம இன்டர்நேஷனல் மெத்தட் தான் பார்க்க போறோம் இந்த தடவ. லாஸ்ட் வீடியோ நம்ம இந்தியன் மெத்தட் பார்த்தோம். லாஸ்ட் 2 வீடியோல. ஸோ இந்த வீடியோ நம்ம இன்டர்நேஷனல் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷனல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லைக் ஆ பார்த்தீங்கன்னா 4 பீரியட் இருக்கு. அதே மாரி. இங்கேயும் இந்தியன் மெத்தட்லயும் 4 பீரியட் இருக்கு. இன்டர்நேஷனல் மெத்தட்லயும் 4 பீரியட் இருக்கு. ஆனா இங்க ஸ்லைட்டா சில டிஃபரன்சஸ் நான் சொல்லிடுறேன். இங்க ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் இதெல்லாம் தான் பீரியட்ஸ் இன்டர்நேஷனல் மெத்தட்ல. இந்தியன் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், தௌசண்ட்ஸ் ரெண்டும் ஒன்று தான் இதுல. அதுலேயும் சில டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்லி லேக்ஸ் க்ரோர்ஸ்னு வருது. அங்கே மில்லியன் பில்லியன் வரும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் அங்கேயே வந்துடுது உங்களுக்கு. ஸோ இங்கே ஒன்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா லைக் 3 பிளேஸ் இருக்கு. ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். தௌசண்ட்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா லைக் தௌசண்ட்ஸ், 10,000, 100,000 3 பிளேஸ் வந்துருக்கு. மில்லியன்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். பில்லியன்ஸ் பீரியட்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். ஸோ 4 பீரியட் இருக்கு. ஈச் பீரியட் ஹேஸ் 3 பிளேசஸ் 3 பிளேஸ் இருக்கு. அண்ட் எல்லாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கமா வைக்கிறது கூட லைக் இங்கே ஒரு கமா வைக்கலாம். ஒரே நிமிஷம் கலர் மாற்றிக்கிறேன்னா இங்கே ஒரு கமா வைக்கலாம். 3 டிஜிட் தள்ளி தள்ளி ஒரு கமா வச்சுட்டே போகணும். லாஸ்ட் பீரியட்ல நீங்க எவ்வளவு வேணாலும் டிஜிட் எழுதிக்கலாம். பில்லியன்ல நீங்க 4, 5 எவ்வளவு வேணாலும் டிஜிட் எழுதிக்கலாம். நீங்க நிறைய டிஜிட் எழுதிக்கலாம் நீங்க. ஸோ அதான் மெயின் ஐடியா. ஸோ ஆனா இங்க பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அப்புறம் ரெண்டு ரெண்டா கமா வைக்கணும் நீங்க. ஸோ 3 கமா நீங்க 7 டிஜிட் தான் கவர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா லைக் 7 டிஜிட் தான் கவர் ஆகும். 7 digits will only get covered. Will only get covered after 3 commas. 3 commas. இங்கே ஒரு 2 டிஜிட் வரும். இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 3 டிஜிட். 3 + 2 5, 5 + 2 7. ஆனா இங்க இன்டர்நேஷனல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இங்க 3 டிஜிட் வருதா, இங்கேயும் 3 டிஜிட் வருதா, இங்கேயும் 3 டிஜிட். ஸோ மொத்தம் 9 டிஜிட்ஸ் வரும். 9 digits will get covered after 3 commas. ஸோ பேசிக்கா அதான் ஐடியா. ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இன்டர்நேஷனல் மெத்தட்ல எப்படி நம்ம நேம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு நான் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக போர்டை கிளியர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2 நம்பர் கொடுத்து நான் வந்து எப்படி அதை இன்டர்நேஷனல் மெத்தட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் நம்பர் 6677263 7. நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னா 3 டிஜிட் தள்ளி தள்ளி கம்மா வைக்கணும். முதல்ல இங்கேயே கம்மா வச்சிடறேன். 637க்கு அப்புறம் ஒரு கம்மா, 772க்கு அப்புறம் ஒரு கம்மா. அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இங்கே 637 எழுதிடலாம். 637, 772, 772. ரிவர்ஸ்ல கூட எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்டே கம்மா வச்சு கூட நீங்க எழுதிக்கலாம். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும். 66. ஸோ 66க்கு அப்புறம் ஒரு கம்மா, 772க்கு அப்புறம் ஒரு கம்மா, 637. அவ்வளோதான். ஸோ இங்க 66 எங்க இருக்கு? 10 மில்லியன் மில்லியன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. மில்லியன்ஸ் பீரியட்ல இருக்கு, சாரி. ஸோ 6 வந்து 10 மில்லியன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. மறுபடியும் 6 மில்லியன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 772 எங்க இருக்கு பார்த்தா தௌசண்ட்ஸ் பீரியட்ல இருக்கு. 7 வந்து 100,000 பிளேஸ்ல இருக்கு. அடுத்த 7 10,000 பிளேஸ்ல இருக்கு. 2 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 637 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட்ல இருக்கு. 6 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 3 டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 7 ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதை எப்படி ஸ்பெல் பண்ணணும்னா 66,772,637 இப்படிதான் ஸ்பெல் பண்ணணும். 66,772,637. ஸோ இப்போ நான் ஃபுல்லா இங்கிலீஷ்ல எழுத போறேன் இதை. 66,772,637. 37 பேசிக்கா 7. ஓகே, இது இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். 7. ஸோ பேசிக்கா 772 66 இங்கிலீஷ் எழுதுனா ஃபுல்லா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இன்னொரு நம்பர் வச்சு நம்ம பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் வச்சு நம்ம இன்டர்நேஷனல் மெத்தட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஸ்பேஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டு இந்த நம்பரை குட்டியாக இங்கே எழுதிட்டேன். இதை நம்ம ஆன்சர் இங்கே குட்டியாக எழுதிட்டேன். ஸோ அடுத்த நம்பர் என்னன்னா லைக் அடுத்த நம்பர் என்ன பண்ணலாம், 237100102 இதான் அடுத்த நம்பர். ஸோ அதே மாதிரி 3 டிஜிட் கழிச்சு ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா, 23க்கு அப்புறம் ஒரு கம்மா, 710க்கு அப்புறம் ஒரு கம்மா, 102க்கு அப்புறம் ஒரு கம்மா. இது எப்படி எழுதணும், லைக் ஃபர்ஸ்ட் 102 இங்கே எழுதிடணும். இங்கே ஒரு கம்மா, 710 இங்கே எழுதணும். அதே மாதிரி கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் டிஜிட்ஸ்லாம் அதோட பிளேசஸில். ஸோ 23 அவ்வளோதான். இதை ஒன்ஸ் இதை போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஸோ இதையும் நான் ஸ்பெல் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ 2 வந்து 10 மில்லியன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 3 மில்லியன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 7 100,000 பிளேஸ்ல இருக்கு. 1 10,000 பிளேஸ்ல இருக்கு. 0 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 1 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 0 டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 2 ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு.
ஸோ இதை எப்படி ஃபுல்லாக ஸ்பெல் பண்ணணும்னா 23,710,102. ஸோ இப்போ எழுத போகிறேன் அது இங்கிலீஷில். ஸோ 23,710,102 102 இதான் ஃபுல் ஆன்சர். 23,710,102. இதையும் இங்கிலீஷ் எழுதணும், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் கிடச்சிருக்கும் எப்படி வந்து இன்டர்நேஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். அடுத்த வீடியோ நம்ம இந்தியன் மெத்தட் இன்டர்நேஷனல் மெத்தடையும் கம்பேர் பண்ணி நம்ம டேபிள் வச்சு பார்க்க போகிறோம்.